இந்த பிரெக்னன்சியில் லிபிடோங்கிறது அதாவது இந்த டிசையர் டு ஹாவ் ஃபிசிக்கல் இன்டிமசி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுமா, கம்மி ஆகுமா? அந்த உமனுக்கு வந்து எப்படி அது சேஞ்ச் ஆகும்? ஒரு நல்ல கொஸ்டின் டாக்டர். இந்த லிபிடோன்னா நிறைய பேத்துக்கு புரியாது, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆசை கொள்றதுக்கான ஒரு ஆசையை உண்டாக்குற ஒரு நிலை தான் லிபிடோ, அதாவது செக்ஸ் டிரைவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா பெண் உறுப்புக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய செக்ஷுவல் ட்ரைவ் வந்து அதனாலேயே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று வந்து இதை வந்து குறைக்கிறது மாதிரி என்ன, அது சைமல்டேனியஸாக இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த ஹச்சிஜி லெவல் வந்து ஈஸ்ட்ரோஜன் ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வாந்தி வர்றது மாதிரி ஃபீலிங், நாசியா அண்ட் வாமிட்டிங், மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். கைகாலெலாம் சோர்ந்து போய் வருது, அசதியாக வருது, தூக்கமாக வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதல்லாத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது அதுவே ஒரு ஆங்ஸியஸ் மூமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும். இதையெல்லாம் சேர்ந்து இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கை டாமினேட் பண்ணி சப்சைட் பண்ணிடும். ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இந்த சிம்டம்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணும். ஸோ அந்த செக்ஸ் ட்ரைவை கொஞ்சம் குறைக்க பார்க்கும். ஆக்சுவலாக ஐடியல் டைம் டு ஹவ் நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முன்னாடி, அதாவது ப்ரீ ப்ரெக்னென்சி லெவல் அளவுக்கு செக்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம் எதுனாக்கா செகண்ட் ட்ரைமஸ்டர் தான்.